விஜய் வந்து சொன்னதால் வேறு வழி இல்லாமல் வந்து சாரதாவும் வந்து புது ஃபேமிலியை உள்ளே விட அலோவ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து காலையில் எல்லாருமே கிளம்பி வந்து போகலான்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் பண்ண அவங்ககிட்ட அவங்க சொல்கிறாங்க. 2 ஹவர் நாங்கள் வெளியே போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்து வீடை ரிசப்ஷன் பண்ண தானே போகிறீங்க. ஆனால் வீடை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எங்ககிட்ட ஸ்டே வாங்கி வச்சுருக்கோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து அந்த ஸ்டேவை காட்டுறாரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ஃபேமிலி எல்லாம் பிளானோடு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சாரதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேச இவங்க பேச ஒரே பிரச்சனையாவது. விஜய் வந்து பிரச்சனை இல்லை வேணாம் அத்தை, இங்கே பாருங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு விஜய் வந்து நான் எல்லோரும் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு வந்து முத்துமலர் வந்து தம்பி ஒரு நிமிஷம் இருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள், உங்களை வீட்டில் விட்டதுக்கு நல்ல வேலை காட்டிட்டீங்கல்ல, நல்லா வந்து யோசிச்சு தான் வந்திருக்கீங்கல்ல, எல்லா பிளான் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தம்பி, எங்களுக்கு வேறு வழி இல்லை தம்பி, இந்த வீடு தான் எங்களுக்கு ஒரே ஆதாயம். நாங்கள் உங்ககிட்ட வீடு மொத்தமாக கேட்கலையே தம்பி, பங்கு தானே நாங்கள் கேட்குறோம். அந்த பங்கு எங்களுக்கும் கொடுக்கணும்ல, நாங்களும் பாதிக்க தானே பட்டிருக்கோம். அவர் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் தம்பி, ப்ளீஸ் தம்பி நீங்களாவது புரிஞ்சுக்குங்க அப்படின்றாங்க. இதில் புரிஞ்சுக்க ஒன்றுமே இல்லைங்க, என் அத்தை ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, தயவு செய்து விலகி போகிறதா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு முத்துமலர் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து இங்கே ஊருக்கு போகிறாங்க. முத்துமலர் வந்து இங்கே பாருடா, இப்படியே இருந்தால் வேலைக்கே ஆகாது, அவங்கக்கிட்ட தான் அந்த பங்கை வாங்கணும்னா நம்மளும் அந்த ஊருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்றாங்க அவங்க பசங்கிட்ட. அதை கேட்டுட்டு வந்து கிருஷ்ணா வந்து என்னம்மா நீ அங்கே எப்படிமா நம்ம போக முடியும், போய் தாண்டா ஆகணும், எப்படியாவது சென்னைக்கு போய் நம்ம அந்த பங்கை வாங்கிட்டு தான் ஊருக்கே கிளம்பணும் சரியா அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற, வேறு வழி இல்லைடா, ஊருக்கு போனாலும் நம்மளால் பிழைக்க முடியாது, அப்பா இல்லாமல் என்ன பண்ண முடியும், அங்கேயே எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதனால் சென்னையிலே நம்ம வந்து எதாவது வீடு பார்த்து இருந்துடலாம்டா, அவங்கக்கிட்டே நம்ம எப்படியாவது பணம் வாங்க கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு ஒன்று சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலையில் இருக்காங்க. இங்கே வந்து தாத்தா பாட்டி வந்து காவேரி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா இது இந்த அளவு ஆயிருக்கு, எப்படி இப்படி ஜாக்கிரதை இல்லாமல் இருந்தீங்க, சாரதாக்கு ஒரு சந்தேகம் கூட வரலன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுட்ருக்காங்க. என்ன பாட்டி பண்ணுறது, எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, பாவம் சாரதா எப்படி மனசு கஷ்டப்பட்டுருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காங்க. விஜயோட சித்தப்பா மட்டும் இதை சாக்க வச்சு வந்து காவேரி ஃபேமிலியை வந்து ரொம்ப மோசமாக வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்தா காவேரி மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அடுத்து வந்து விஜய் அவரை அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு. இந்த சூழ்நிலையில் முத்துமலர் என்ன பண்ணுறாங்க, விஜய் வீடை தேடி வராங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் ஏம்மா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு வேறு வழி தெரியலைங்க, என் பசங்க வந்து ரெண்டுமே பாவம், அதுங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், அதனால தான் நாங்களும் சென்னைக்கே வந்துட்டோம் அப்படின்னு. என்னது சென்னைக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரியும் வராங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்றாங்க காவேரி. இங்கே பாருமா காவேரி, கோச்சுக்காதம்மா, நான் உன் சித்தி தானே அப்படின்றாங்க. யார் சித்தி அப்படின்னு டென்ஷனாக வராங்க காவேரி. உன்னை காவேரி சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கம்மா, நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம், இங்கே உங்களுக்கு என்ன நியாயம் வரும், நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை இந்த தம்பி தான் எங்களுக்கு சமாதானமாக பேசிச்சு, அதனால தான் நான் தேடி வந்தேன் தம்பி, நீங்கள் தான் தம்பி அவங்கக்கிட்ட சொல்லி அந்த பங்கை வாங்கி தரணும், நீங்கள் தான் கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கி வச்சுருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன பங்கு வாங்கி தர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறாரு. இல்லைப்பா, நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அவங்க தொங்க தரதா சொன்னாங்கன்னா நான் ஸ்டேவை உடனே வாபஸ் வாங்கிடுறேன், உடனே வீடு விற்றுலாம், எங்களுக்கும் பணம் தருவாங்கல்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் என் அத்தை ஒத்துக்க மாட்டாங்க, ஏன் அம்மா ஒத்துக்கினாலும் நாங்களும் ஒத்துக்க மாட்டோம், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவங்கள சமாதானப்படுத்தி அமுச்சு வைக்கிறாங்க. இதை பார்த்தா காவேரி வந்து செம்ம டென்ஷனாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க. விஜய் வந்து ரூம்க்கு வராரு. ஐயோ மாட்டிக்கிட்டேமேன்னு சொல்லிட்டு, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரி காவேரி, வேறு வழி தெரியல அப்படின்னோடனே, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க, உன்னோட்டி உங்களை நான் என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ சரியாக மாட்டிக்கிட்டோமே இவக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு விஜய் வந்து தவிக்கிறாரு.